ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காய் கோல உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 3 எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை மாவு, தனியா 1 ஸ்பூனு, பூண்டு, இஞ்சி, சோம்பு, சீரகம், மிளகு, வெங்காயம், காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் காரம் இல்லாது, உங்களுக்கு காரம் இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. தேங்காய், கருவேப்பிலை, இன்னும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாம் சேர்க்கணும். வாழைக்காய் வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். கடாயை வச்சுக்குவோம். நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி சூடாகட்டும். வாழைக்காய் எடுத்து போடலாம். தண்ணி லைட்டாக சூடாகிருக்கு. நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காயை சேர்த்துப்போம். நல்லா வேகணும். வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வைப்போம். இது கூட தண்ணி பற்ற கொஞ்சம் ஊற்றுறேன். தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டாச்சு. மூழ்கிற அளவுக்கு அது நல்லா வேகட்டும். வெந்ததும் நம்ம வாழைக்காய் தோலை உரிச்சிட்டு அதை பிசைஞ்சு வச்சுக்கணும். வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இந்த அடுப்பில் வேகட்டும். மூடி போட்டு மூடி இருக்கோம். நம்ம அதுக்குள்ளே அரைக்கிறதுக்காக எல்லாம் தாளிச்சுக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். வாழைக்காய் கோலா உருண்டைக்கு நம்ம இதெல்லாம் வதக்கி அரைக்கணும். கடாயை ஆன் பண்ணியாச்சு. ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ சோம்பு சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். 3 வாழைக்காய்க்கு 3/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். தனியா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதாவது மல்லி. பூண்டு 7 பல் எடுத்திருக்கேன். 3 துண்டு இஞ்சி எடுத்திருக்கோம். வெங்காயம் இந்த அளவு எடுத்திருக்கேன். நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் 1 மூடி வச்சுருக்கேன், சின்ன மூடி. இப்போ உப்பு சேர்த்துக்குவோம். சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள். இன்னும் கொஞ்சமாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு மிளகாய் போட்டிருக்கோம். இந்த மிளகாய் ரொம்ப காரம் இருக்காது. மல்லியும் சேர்த்துக்குவோம். நம்ம வீட்டுத்தூள், மல்லித்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் சேர்த்துக்கோம். எல்லாத்தையும் நல்லா வறுபடணும். கருக விட்டுறாமல் சிம்மிலே வச்சு நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம்.
வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துடணும். குறவரப்பு அரைக்கணும், பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. நம்ம வாழைக்காய் வெந்தோடனே அதோட சேர்த்து பிணையணும். பிசைஞ்சால் தான் நமக்கு உருண்டை வரும். நைஸாக அரைச்சிடாதீங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். நம்ம வதக்கி வச்சுருந்ததெல்லாம் ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டோம். அரைச்சி எடுத்துகிட்டு வரோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி திப்பு திப்பாக இருக்கணும், கொஞ்சம் குறக்குறோன்னா, பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாழைக்காய் தோலை உரிச்சிட்டு வாழைக்காய் எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி எல்லா வாழைக்காயும் வேக வச்சு எடுத்ததை உரித்து எடுத்துக்குவோம். இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி உதுக்க வரலாட்டி மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையும் மசாலையை சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்குவோம். உருண்டை பிடிக்கணும். இப்போ பொட்டுக்கடலை மாவு நான் 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம பிசைஞ்சுட்டுக்குவோம். பிசைஞ்சு உருண்டை பிடிக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். போட்டு பிசைஞ்சு உருட்டிக்குவோம். அவ்வளோதான். நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். இந்த அளவு மாவு எடுத்துக்கோங்க. சின்ன உருண்டையாகவே உருட்டிக்கலாம். ரொம்ப பெருசு வேணும். எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி உருண்டையை உருட்டி எடுத்தாச்சு. நம்ம இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். கடாயை வச்சாச்சு. சூடாகட்டும் கடாய். நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம பொரித்து எடுக்கலாம். வச்சு நம்ம போட்டுக்கலாம். உருண்டை எடுத்து நல்லா பொரித்து எடுத்துக்குவோம். நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த பதத்தில் எடுத்துக்குவோம். நல்லா வேகணும். உள்ளே வேகாது, பச்சையாக இருக்கும். அப்புறம் ரொம்ப ஹையில் வச்சு நீங்கள் இதை பொரிச்சிங்கன்னா ரொம்ப கருத்து போயிடும் சீக்கிரம். கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. உள்ளே வர வேகணும். மீதி இருக்கதே நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.